ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லி தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணலாம், இந்த சைடு வேஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு கிளியரா பிரீஃபா பார்ப்போம். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு அங்க வந்து ஒரு கரெக்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆகும். அந்த கரெக்ஷன் மோடு வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு 100 ரூபாயில இருந்த ஸ்டாக் வந்து ஒரு 1000 ரூபாய் போயிடுச்சுன்னா என்ன சொல்றது, அண்டர் வேல்யூல இருந்து ஓவர் வேல்யூ. அப்ப இந்த ஓவர் வேல்யூல இருந்து அந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகும். இது நிறைய பேர் செல்லிங்வாங்க, ப்ராஃபிட் புக்கிங்வாங்க. அப்ப அந்த கரெக்ஷன் வேவ் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ரேட் கண்டினியூஷன் முடிச்சுட்டு மார்க்கெட் ஒரு சைட் வேஸ்ல போகும். சைட் வேஸ்ல போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆயிட்டு மறுபடியும் மேல போகுதோ இதுதான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல். இது மாதிரி ஒரு கன்சால்டேஷனை பிக் பண்ணி நம்ம என்ட்ரியை போட்டோம்னா டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை இருக்கலாம் கார்னர் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து பாதிரியா போயிட்டு கீழே வருத்தம் இருக்கும். அது வந்து டெக்னிக்கல்ஸ்ல வந்து அந்த இடத்துல வந்து நம்ம முடிவை எடுத்தாகணும். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ப்ராப்பரான டெக்னிக்கல்ஸா தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன நடந்திருக்கு, லாங் டர்மா வந்து இந்த ஸ்டாக் வந்து சைட்வேஸ் ஜோன்லயே தான் சுத்தி இருந்திருக்கு. எங்க இருந்து ஐபிஓல 69 ரூபாய்க்கு வந்தது, மறுபடியும் ஒரு டவுன், மறுபடியும் ஒரு ஐ, மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் ஒரு ஐ, மறுபடியும் அப்படியே கன்சால்டேட் ஆயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ஜோனே பாத்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன் தான். அப்போ இந்த ஜோனுக்குள்ளார என்ன நடந்திருக்குன்னா இந்த ஸ்டாக் வந்து பெரிய ஒரு கன்சால்டேஷன். இப்போ இந்த கன்சால்டேஷனை பிரேக் வந்திருக்கா கிளீனா பார்ப்போம். அப்போ வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஜோனை வந்து நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அப்போ இந்த லாங் கன்சால்டேஷன் ஒரு ஸ்டாக் வந்து பல காலம் கன்சால்டேஷன் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்டும் வந்திருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாமா வேணாவா, கட்டாயம் வந்து ஒரு பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதான் சொல்லுவேன். இப்போ மார்க்கெட்டிங் வந்து இங்க வந்து இந்த லோல வரும்போது 75 ருபீஸ்ல வரும்போது பை பண்ணலாம்னு சொன்னோம். மார்க்கெட்டிங் போயிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தோம், உடைக்காம மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்தது, மீண்டும் அந்த சப்போர்ட்டுக்கு மீண்டும் வந்து இப்போ வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா, மார்க்கெட் நல்ல ஒரு சைட்வேஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கன்சால்டேட் வந்துட்டு இருக்கு. இந்த கன்சால்டேஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எவ்வளவு நாளா கன்சால்டேட் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 73 ருபீஸ்ல இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 161 நாள் கன்சால்டேஷன் வந்துடுச்சு. இந்த ரேஞ்சுக்கு மேல உடைக்குமா, 85க்கு மேல உடைச்சா இந்த ஸ்டாக் மல்டி பேஜர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஒரு 98 ரூபாய்க்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ராயை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 85 ருபீஸ்க்கு மேல வந்துச்சுன்னா தாராளமா ஒரு 16% ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஐடிஎஃப்சி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த பேங்க்ல போயிட்டு நீங்க பார்க் பண்ணா கூட உங்க பணத்தை ஒரு 1 இயருக்கு வந்து 7% மேல தர மாட்டாங்க. ஆனா அந்த ஸ்டாக்ஸா வாங்கி வச்சீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதா சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்கு மேல உடைச்சதுன்னா இது வந்து இந்த ட்ரெண்டிங், இந்த இப்பயே அது வந்து பிரேக் அவுட் தாங்க. நம்ம இந்த இடத்துல சொல்லும் போதே அது பிரேக் அவுட் தான். மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணாததுனால அந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் கரெக்ஷன் வந்தது, தெரியுதுங்களா. பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்து சைட்வேஸ் வந்து இங்க இருந்து மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்கமிங் டேஸஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பை அபவ் 85 ருபீஸ்க்கு மேல பை பண்ணுங்க. இல்ல நான் ஒரு இன்வெஸ்டர் சார், நான் இங்க ஒரு அக்குமுலேட் பண்ணிக்கிறேன், ஃபர்தரா மார்க்கெட் இங்க வந்தா நான் இந்த லோல தான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு இந்த 70 ரூபாய் வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்க. 70 ரூபாய்க்கு கீழே உடைச்சதுன்னா இது ஃபர்தரா மறுபடியும் அரைக்கிறதுக்கு போகும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஃபோக்கஸ் அட் ஐடிஎஃப்சி, பெரிய ரிட்டர்ன்ஸ், அதாவது ஸ்டேஜ் 1 இப்படிப்பட்ட ஸ்டாக்லாம் மிஸ் பண்ணாதீங்க, பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதான் சொல்லலாம். எவ்வளவு பெரிய கன்சால்டேஷன், கிட்டத்தட்ட 2016ல இருந்து ஐபிஓல எங்க உள்ள வந்ததோ அங்க இருந்து கன்சால்டேஷன் 2023, அப்போ எத்தனை வருஷம், அதுல ஒரு 4, இதுல ஒரு 3, 8 வருஷம் கன்சால்டேஷனா உடைச்சிருக்கு. ஃபோக்கஸ் தி ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டாக், ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் ஏன் நம்ம வந்து ஒரு பைக் உண்டான சோனாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த டேட்ல சொன்னோம், கிளீனா வந்து இந்த ஜோன்ல பர்டிகுலரா ஒரு 820ல தான் நான் பை பண்ணேன். அப்போ இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு 720ல ஐபிஓல வந்து ஒரு ஐ வந்து 1200 போயிட்டு அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வேவ். இந்த கரெக்ஷன் வேவை இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கன்சால்டேட் நடக்குதா, கட்டாயம் இங்க ஒரு கன்சால்டேட் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்தே லேர்ன் பண்றோம் சார் அப்படின்னீங்க, ரொம்ப சந்தோஷம். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். ஆனா ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ் தெரியாம
முழுசா லேர்ன் பண்றதுன்றது வீடியோவை பார்த்து கத்துக்கணுன்றது ரொம்பவும் சிரமம் அப்படின்றது தான் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து இந்த ஜோன் தான். இங்க ஒரு சப்போர்ட் எடுத்தது, மீண்டும் இங்க ஒரு சப்போர்ட், மீண்டும் இங்க ஒரு சப்போர்ட். அப்ப நான் இந்த இடத்துல நான் என்ட்ரி போனேன். நான் என்ட்ரி போன இடத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு 7.5% லாபத்துல தான் இருக்கிறேன் நான். 820ன்றது என்னுடைய ஆவரேஜ் பிரைஸ், 822 அந்த ரேஞ்சில் நான் பை பண்ணியிருக்கேன். ஒரு 7.79% ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தரா நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து குரூஷியலா வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த ரேஞ்சை உடைச்சாவே இது வந்து நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். ஒரு 890 ரூபாய்க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 959க்கு இருக்கு. அப்போ இந்த ஸ்விங்கை நம்ம எடுக்கலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு 7.5% 62 ரூபான்றது நல்ல ஒரு ஸ்விங், ஒரு 7% உண்டான ஸ்விங். அதுக்கு மேல உடைச்சதுன்னா இது இந்த லாங் கன்சால்டேஷனை உடைக்குது, தெரியுதுங்களா? இந்த கன்சால்டேஷனை உடைக்குதுன்றத டிக்ளேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். அதற்கு பிறகு இந்த ஸ்டாக் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு. எந்த லெவலுக்கு போகும்? ப்ரீவியஸ் ஐக்கு போகும், ஒரு 31%. அப்போ நம்ம சொன்ன இடத்துல இருந்து வாங்கினவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 42%, ஒரு 350 ருபீஸ் ஒரு ஸ்டாக் மேல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சை உடைக்கணும், 950க்கு மேல உடைக்கணும். எந்த ஸ்டாக்லயுமே ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. 780ன்றது உங்களுடைய எஸ்எல வச்சுக்குங்க அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து IGPL. இந்த ஸ்டாக் நம்ம எந்த ரேஞ்சில இருந்து சொல்லிட்டு இருக்கோம், ஒரு மல்டி பேச்சர் ஆகுங்க. இதெல்லாம் வந்து மிட் கேப் ஸ்டாக், பொட்டன்ஷியலா மேல தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த லோல சொன்னோம், இந்த லோல சொன்னோம், மீண்டும் இந்த லோல சொன்னோம். இந்த இடத்துல என்னோட கிளாஸஸ் அனௌன்சியேஷன் இருந்தது. கிளாஸஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஒரு 10K இங்க போடுங்க. ப்ரீவியஸ் லெவல் டார்கெட் இது. இந்த 560 உடைச்சதுன்னா பெருசா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 560 கிளீனா உடைச்சு வச்சிருக்கிறாங்க, தெரியுதுங்களா? இந்த 560 நல்ல ஒரு கன்சால்டேஷனை பிரேக் பண்ணிருக்கு. இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணிருக்கு. ஃபர்தரா இந்த ஸ்டாக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வச்சுக்கலாம்? ஒரு 560 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு டார்கெட் எங்க கார்னர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஐ இந்த லெவலுக்கு ஒரு 818. அப்போ ஒரு டார்கெட் எவ்வளவு தூரம் இருக்கு? இங்க இருந்து என்ட்ரி போனா கூட ஒரு 36% லாபம் இருக்கு. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எந்த ரேஞ்சில் இருக்கு? ஒரு 6% தான். ஒரு ரிஸ்க்ன்றது 6% நீங்க ரிஸ்க் வைக்கிறீங்க, ரிவார்டு 36% வைக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் 566 மெயின்டைன் பண்ணிட்டு IG பெட்ரோகெமிக்கலா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு கன்சால்டேட் ஆயிட்டு பிரேக் அவுட் வந்திருக்கு. டார்வெக்ஸ் பாக்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்ஸ் பிரேக் அவுட்டுக்கு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டே இந்த லெவலுக்கு இருக்கு. அதாவது இது ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட். இந்த ஷார்ட் டேர்ம் டார்கெட் 713. இந்த 713 உடைக்கும் போது இந்த டார்கெட்டுக்கு மூவ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஷூரா இந்த 720 ரூபாய் பிடிக்கலாம். அப்போ இங்க இருந்தும் நம்ம ஒரு ஸ்விங் ரேலி ஒரு 1 or 2 வீக்ஸ்ல எடுத்து க்ளோஸ் பண்றோம்னா ஒரு 16% லாபத்தை இந்த பங்கில் எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து MMTCயோடைய லெவல்ஸ் என்ன? நம்ம எங்க சொன்னோம், MMTCயை வந்து இந்த ஜோன்ல பிரேக் வரும்போது ஒரு அடிமட்டத்துல இந்த இடத்துல ஒரு பிரேக் வரும்போது 42 ருபீஸ்ல சொன்ன ஸ்டாக் 42 ருபீஸ்ல இருந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது? 139% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துச்சு. இப்போ வந்து அடுத்த ஒரு ஸ்விங் ரேலி இருக்கா இந்த ஸ்டாக்ல? கட்டாயம் இருக்கு அப்படின்றது தான் சொல்வேன். இந்த ஸ்விங் வந்து ஒரு சின்ன ஸ்விங், அண்ட் தென் இந்த லெவலுக்கு மேல உடைக்கும் போது ஒரு அடுத்த ஒரு ஸ்விங் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இப்போ MMTC வந்து நல்ல ஒரு ஐ போயிட்டு இங்க வந்து ஒரு கன்சால்டேஷன், அந்த கன்சால்டேஷன் பிரேக் வரணும். அந்த பிரேக்ல எடுத்தா பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்விங் ட்ரேட்னா அதுதான், எங்க போறோமோ அங்க போயிட்டு அந்த என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் இது மட்டும் தெரிஞ்சா போதும். எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ்ன்றதே தெரிய தேவையில்ல சார், எனக்கு என்ன ஜஸ்ட் அந்த 10 to 20% அது கிடைச்சா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நான் வைப் பண்ணிட்டு வெளியே வரேன் அப்படின்ற கேரக்டர் தான் டெக்னிக்கல் கைஸ். ஃபண்டமெண்டல்ஸை டிபெண்ட் பண்ணி போறவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணும். அதுக்கிட்ட அக்குத்தொக்கு ஸ்டாக்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டாக் கீழே போகுது, இறங்குது, வந்து குத்துது குறையுதுன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்காம நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ வந்து நல்ல ஒரு கன்சால்டேஷன். அப்போ இந்த கன்சால்டேஷன் பாருங்க கிளீனா பிரேக் அவுட். இந்த கன்சால்டேஷன் எத்தனை காலம் கன்சால்டேஷன் ஓடிச்சு? இந்த இடத்துல இருந்து அரௌண்ட் ஒரு இந்த இடத்துல இருந்து அரௌண்ட் ஒரு 111 days கன்சால்டேஷன். இப்போ இந்த கன்சால்டேஷனையும் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட்டுக்கு உண்டான கேண்டலும் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ட்ரி போகக்கூடிய ஜோன் இந்த இடத்துலயே நம்ம பிரேக் அவுட் ஆகும்போது சொன்னோம், ஸ்டாப் லாஸ் வந்து 78 சொன்னோம்.
இந்த ஸ்டாப்ல 78 வந்து ஹண்ட் பண்ணிட்டு ஒரு புல்லிஷ் கொண்டான கேண்டல் வச்சிருக்காங்க. அப்கமிங் டேஸஸ்ல இதையும் நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் எடுக்கிறவங்க இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 102க்கு டார்கெட்டை கார்னர் பண்ணலாம். இங்க இருந்து ஒரு 18-20% லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த 20% போச்சுன்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அங்க இருந்து அப்படியே சைட்வேஸ் ப்ளீட் ஆகும். என்ட்ரி போனீங்கன்னா இந்த ஸ்விங் ட்ரேட்னா ஒரு வீச்சு, அப்படி என்ன சொல்றது, கை வீசி நடக்கிறோம் இல்லைங்களா, கை அந்த ஒரு வீச்சை அப்படி பிடிச்சிட்டு வெளியே வர்றதுதான். அப்ப இங்க என்ட்ரி போட்டோம்னா இங்க டார்கெட்டை போய் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா இந்த லாஸை தவிர்த்திருக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா அடுத்த ஒரு மூவ் எங்க கிடைக்கும் அப்படின்றது டெக்னிக்கல்ஸ் தெரியாதவர்களா நம்மளுக்கு அது ஒரு புரியாத புதிராதான் இருக்கும். பல நண்பர்கள் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்ல இப்ப வாங்கலாமா அப்ப வாங்கலாமா, எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். நம்ம சொல்லிடுவோம், பை பண்ணிடுவோம், அந்த ஸ்டாக் நீங்க வாங்கிடுவீங்க, கரெக்ஷன் ஆகும், உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்றதுக்கு எபிலிட்டி வராது. வாங்குறீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளவு அலோகேஷன் பண்ண போறோம் அப்படின்றது தெரியாம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போயிட்டு 1000 ஸ்டாக் 2000 ஸ்டாக்லாம் வாங்கிட்டு கரெக்ஷன்ல ரொம்பவும் பேனிக் ஆகி லாஸ்ட்ல வித்துட்டு வரீங்க. லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஆணித்தனமான பதிவு. இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்டாமாகி இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் என்ன ரேஞ்சில் இருக்கு, எவ்வளவு பெரிய கன்சால்டேஷன், ஒரு மந்த்லி கேண்டல்ல பார்ப்போம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னுட்டு. நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ஒரு மூவ். அதாவது இந்த இடத்துல எவ்வளவு காலம் இந்த ஸ்டாக் வந்து சைட்வேஸ்ல போயிருக்கு, அரௌண்ட் பெரிய கன்சால்டேஷன் சொல்லலாம். இந்த கன்சால்டேஷனே எடுத்துக்கிட்டோமே ஒரு 2003 to 2014, அப்போ 14 வருஷம் கன்சால்டேஷன். ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, 14 வருஷம், 3805 days. இந்த கன்சால்டேஷனை உடைச்சோடனே மார்க்கெட் ஒரு பெரிய ரேலியை கொடுத்தது. அந்த ரேலி எவ்வளவுன்னா 253% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, சேம் அதே மாதிரி ஒரு பெரிய கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷன் எத்தனை வருஷமா ஓடி இருக்கு, கிட்டத்தட்ட இங்கேயும் ஒரு 3890 days. இங்க எத்தனை நாள் போச்சோ அதே ஈக்குவலா இங்கேயும் போயிருக்கு. இங்க வந்து ஒரு 2014 to 2024 10 வருஷம் கன்சால்டேஷன் பிரேக் ஆச்சு. அப்போ இங்க வந்து 2003 to 2014, இங்க ஒரு 13 வருஷம் கன்சால்டேஷன். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, அடுத்த ஒரு பெரிய மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கட்டாயம் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிரேக் வருது, அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லலாம். இப்போ இந்த ரேஞ்சு என்ன நடந்திருக்கு, ஒரு லாங் கன்சால்டேஷன் பிரேக் அவுட்னா மந்த்லி கேண்டல் வந்திருக்கே கண்டி க்ளோஸ் வரல, புரியுதுங்களா? அப்போ ஒரு கேண்டல் வந்து நம்ம மந்த்லி வைஸ்ல பாக்குறோம்னா அந்த மந்த்லி க்ளோசிங் இருக்கால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் வந்து டே கேண்டல்ல பார்த்துட்டு மந்த்லி கேண்டல்ல பார்த்துட்டு டே கேண்டல்ல போய் என்ட்ரி வாங்கிட்டு அந்த மந்த்லி கேண்டல் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பொசிஷன் எக்ஸிட் பண்றாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க வீக்லி கேண்டல் பாக்குறீங்கன்னா வீக்லி கேண்டல் முடிகிறவருக்காலும் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். மந்த்லி கேண்டல்ல பாக்குறீங்கன்னா மந்த்லி கேண்டல் முடிகிறவருக்காலும் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படின்றதான் சொல்லலாம். இப்போ வந்து பொட்டன்ஷியலான ஒரு பிரேக் வருமா அப்கமிங் டேஸ்ல? இந்த மாசம் முடிவுல இந்த கேண்டல் ஒரு 390-340 மேல க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா பிச்சுக்கிட்டு பறக்கும். என்ன சொல்றது, ஹுட்டாமாக்கி இந்தியா லிமிடெட் ஹூட்டாவை திருப்பி தரேன் அப்படின்ட்டு. ஹூட்டானா என்னன்ட்டு கன்னடம் பேசுற நண்பர்களுக்கு தெரியும். ஹூட்டா மாடித்தா அப்படின்ற மாதிரி சும்மா பிச்சுக்கிட்டு பறக்கும். என்ன ஊட்டான்னு சொல்ல முடியாது, பிரியாணி ஊட்டாவா கூட இருக்கலாம். இங்க இருந்து ஒரு 600 ரூபாய், அதாவது இந்த கன்சால்டேஷன் 600 ரூபாய்ட்டு பிளைண்டா சொல்லிட்டேன். அப்ப இந்த கன்சால்டேஷனுடைய டார்கெட்டை தான் நம்ம வைக்கணும். இந்த கன்சால்டேஷனுக்கு என்ன டார்கெட் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 108%. இங்க இருந்து இதுதான் டார்கெட், ஒரு 49%. ஒரு 49% டார்கெட்னா என்ன பிரைஸ்க்கு மூவ் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 525 ரூபாய்க்கு மூவ் ஆகும். அதுக்கு மேல போச்சுன்னா அது பெரிய பொட்டன்ஷியலா மேல போகும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 50% லாபத்தை எடுக்கக்கூடிய பங்காக இந்த ஸ்டாக் அமையும். வெயிட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இந்த வீக்லி கன்ஃபர்மேஷனாவது எடுத்துங்க. இந்த வீக்கோடைய க்ளோஸ் ஒரு வீக்லி கேண்டல் கன்ஃபர்மேஷனையாவது பார்த்துட்டு இந்த வீக் வந்து முடிஞ்சதுன்னா இட்ஸ் குட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணலாம். ஜூலை 6th வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ். வெபினார், லைவ் வெபினார் தான் போகும் வியா கூகுள் மீட். கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் என்ன ஏதுன்னுட்டு வேணுன்ற நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் தென் ஜிபே பேமெண்ட் நம்பர் இதுதான்.
டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் பேமெண்ட்டை போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி விடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை. அண்ட் இன் 6 PM to 8 PM எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் 6 PM to 8 PM டோட்டலி 8 செஷன் போகும். ட்ரெயினர் நான் தான், தமிழ்ல மட்டும் தான் போகும். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றீங்களான்னு பல பேர் கேட்குறீங்க. ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றது இல்லை அப்படின்றதா சொல்லலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் சேனலை 4 பேருக்கு சொல்லுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்து ஒரு வீடியோவை மேக் பண்றேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம்.